சிலர்கிட்ட வந்து போய் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும், இருக்கிறேன் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடான்னு கொட்டுவாங்க பாருங்க. ஆண்டவர் பேரில் இருக்கிற அத்தனை குறையும் அவங்க வாயிலிருந்து வந்துடும். சொன்னார் ஆண்டவர், எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது, இப்படியே நான் எவ்வளோ நாள் தான் நான் என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறது, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். சொல்கிறாரு, நான் ஒன்று செய்யலான்னு நினச்சா வார்த்தையை கொடுத்து என்னை தடுத்து நிறுத்திடுறார். வார்த்தையை கொடுத்து இப்படி நான் செய்வேன்னு சொல்கிறார். நானும் அதை நம்புகிறேன், ஆனால் அவர் நடத்த மாட்டேங்கிறார். ஏன் நடத்த மாட்டேங்கிறாருன்னா, இன்னும் நம்பிக்கையின் அரண் உங்கள் மண்டையில் வரல. அவரை தப்பு சொல்லாதீங்க. வாக்குத்தத்தங்கள் வந்து சும்மா கொடுக்கறது இல்லை. நீங்கள் என்னமோ நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளையா ஆண்டவர்கிட்ட நடக்கிறீங்க, அதனால வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள. எப்படி? அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு அவர் தமக்குள் உங்களை நிலைப்படுத்துகிறார். ரைட்? மகா மேன்மையான அந்த வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் உங்களை கட்டி எழுப்புவதற்கு, கிறிஸ்துவுக்குள் உங்களை பலப்படுத்துவதற்கு. ஏன்? அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் ஒரு நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினா தான் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்.